இந்த அந்த கிறிஸ்துவின் ஆவி ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை வாழ்க்கைக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறது? அடிப்படை வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அல்ல, சபை வாழ்க்கை அல்ல, சமுதாய வாழ்க்கை அல்ல. ஒரு கிறிஸ்தவனாக ஒருவன் இயங்கும் பொழுது 3 காரியங்கள் இருக்க வேண்டும். அந்த 3ஐயும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு அடிப்படை கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அந்த 3 காரியங்களில், அந்த 3 காரியங்களுக்குள் எப்படி அந்த கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிறது என்பதை இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதற்கு முதலாவதாக இந்த அந்த கிறிஸ்து என்றால் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். அந்த கிறிஸ்து என்றவுடன் நமக்கு மனதுக்கு வருவது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே வரப்போகின்ற, அந்த உபத்திரவ காலத்தில் வரப்போகின்ற அந்த கிறிஸ்து. உண்மை 3 அந்த கிறிஸ்துக்கள் வருகிறார்கள் அங்கே. அரசியல் அந்த கிறிஸ்து, பொருளாதார அந்த கிறிஸ்து, மத அந்த கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. அதெல்லாம் இப்போ நான் பேச போவதில்லை. ஆனால் அந்த கிறிஸ்து என்ற அந்த பதத்தின் அர்த்தம், அந்த சொல்லின் அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு, அடுத்தது இந்த அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் எப்படி அந்த ஆவி கிரியை செய்கிறது, கிரியை செய்ய பார்க்கிறது என்பதனை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த அந்த கிறிஸ்து என்பது தமிழ் சொல்லே கிடையாது. இது 2 கிரேக்க சொற்களின் இணைவு. அன்டி, எல்லாம் சொல்லுங்க. அன்டி இல்ல, அன்டி. சரி, அன்டி, அங்கிள் பொண்டாட்டி அன்டி, அது இல்ல, அன்டி. அடுத்தது கிறிஸ்டோஸ், சொல்லுங்க. கிறிஸ்டோஸ். கிறிஸ்டோஸ் என்பது கிறிஸ்து. அதனுடைய எபிரேய பதம் மெஷியா. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ராஜா. ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இப்போ நமக்கு தெரியும் யார் அந்த மெஷியா, யார் அந்த கிறிஸ்டோஸ். இயேசுவானவர், இயேசுதான் கிறிஸ்து. இப்போ அந்த அன்டி என்ற பதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிரேக்க மொழியிலே அன்டி என்றால் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்ட 2 அர்த்தங்களை உடையது. 2 அர்த்தங்கள், ஆனால் அந்த 2 அர்த்தங்களும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஒன்று அன்டி என்றால் எதிரான, எதிரான. இரண்டாவது அன்டி என்றால் பதிலான, பதிலான. புரியுதா? ஒன்று எதிரான, அடுத்தது பதிலான. இப்போ எதிரான என்ற பதத்தையும் பதிலான என்ற அந்த பதத்தை பார்க்கும் பொழுது அந்த 2 பதங்களும் ஒன்றோடு ஒன்று இணையாது. ஆனால் இந்த அந்த கிறிஸ்து விஷயத்திலே 2ம் அழகாக இணையும். அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ஆன்டி என்ற அந்த பதத்தின் அர்த்தம் எதிரான என்று சொன்னேனே, அதை முதலாவது விளக்கப்படுத்துகிறேன். இப்போ பார்த்தால் மருத்துவத்துறையிலே டாக்டர்ஸ், நர்சஸ் யாராவது இருக்கீங்களா? கையை தூக்கி காட்டுங்க. டாக்டர்ஸ், நர்சஸ் இருக்கிறீங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லையா? ஆன்டிபாடிஸ் உடம்பில், அப்போ ரத்தத்தில் ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிபாடிஸ் அப்படின்னா என்ன? ஆன்டிபாடி என்பது ஆன்டியினுடைய சரீரம் அல்ல. ஆன்டிபயோட்டிக் என்பதும் ஆன்டி சம்பந்தப்பட்ட. இது ஆன்டிக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லை. சில பேர் சொல்லலாம், இல்லை பாஸ்டர் நீங்கள் ஆன்டினா எதிர்னு சொன்னீங்க, எனக்கு எதிரே என்னுடைய ஆன்டி தான். அது வேற, அது ஆன்டி. ஆன்டி ஆன்டி என்ற அந்த கிரேக்க பதம் எதிரான. இப்போ ஆன்டிபயோட்டிக் என்றால் நுண்கிருமிகளுக்கு எதிரான. அப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் என்பது அந்த நுண்கிருமிகளுக்கு எதிரான மருந்துகள். ஆன்டிபாடிஸ் என்பது உடம்பிலே சேரக்கூடிய புற பதார்த்தங்களுக்கு விரோதமாய் பிரதிக்கிரியை செய்யும் அணுக்கள். இப்படி அப்போ ஆன்டி என்ற பதத்தை ஆங்கிலத்திலே கொள்வனவு செய்து இறக்குமதி செய்து அதை எதிரான என்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஆங்கில மொழி. இப்போ ஆன்டி கிறிஸ்டோஸ் என்றால் கிறிஸ்துவுக்கு எதிரான என்ற அர்த்தம். கிறிஸ்துவுக்கு எதிரான. அப்போ யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு எதிராக வேலை செய்கிறார்களோ, பேசுகிறார்களோ, செயல்படுகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துக்கள். ஆன்டி கிறிஸ்டோஸ், கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள். இப்போ பிசாசானவன் 2 விதங்களிலே கிறிஸ்தவர்களை தாக்குகிறான் என்று வேதம் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. பேதுரு புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது, கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு தீகிறான். கர்ச்சிக்கிற சிங்கம்
பதுங்கி புதருக்குள் மறைந்து கொண்டு மெதுவாக கர்ச்சிக்காது. அது பூனை. பூனை தான் மெதுவாக மியாவென்று சத்தம் போடும். சிங்கம் கர்ச்சிக்கும் பொழுது வாயை திறந்து காடை அதிரத்தக்கதாக கர்ச்சிக்கும். அப்போ பிசாசு சில நேரங்களிலே கர்ச்சிக்கிற சிங்கம் போல கிரையை செய்வான். இப்போ சமீப காலமாக இந்த இந்தியாவிலே மறுபடி ஒரு தடவை இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் விளையாட்டு காட்ட தொடங்கி இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அது இது என்று நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. பிசாசு 2000 வருடங்களாக அவ்வப்போது கர்ச்சனை செய்து பிற்பாடு பயங்கரமாக தோல்வி அடைகிறான். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இப்போ இந்த கொஞ்ச காலமாக அரசியல் ரீதியாக வெளிநாடுகளில் இருந்து கொண்டும் கவனித்து கொண்டு தான் வருகிறோம். இந்த இந்தியாவில் கொஞ்சம் கர்ச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் யாருக்கு எதிராக இந்த சாத்தான் கர்ச்சிக்கிறான் என்று பாவம் அவ்வப்போது மறந்து போகிறான். அவன் சிங்கத்தை போல கர்ஜனை செய்ய முயற்சிக்கலாமே ஒழிய உண்மையாக யூதாவின் ராஜ சிங்கம் ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு. அவருக்கு விரோதமாக அவன் கர்ஜனை எடுபடாது. ஆகவே பயப்படாதீர்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இந்தியாவில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து இயேசுவின் கொடி பயங்கரமாக உயர எழும்ப போகிறது. ஆமென். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிரசித்தமாக வெளியரங்கமாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய விதத்தில் பிசாசு தாக்குவது ஒன்று. ஆனால் 2 கொரிந்தியர் 11 சொல்லியிருக்கிறது, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு வருவானாம். அதுதான் பயங்கரமானது. ஏனென்றால் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு வரும் பொழுது அவன் நல்ல வேஷதாரி. அவன் வேஷம் போட்டு வந்தால் யாரும் ஏமாந்து போய்விடுவார்கள். பாருங்கள், சர்ப்பம் அந்த காலத்தில், ஏதேன் தோட்டத்து காலத்திலே சர்ப்பம் இப்பொழுது போல அருவருப்பாக அசிங்கமாக இருக்காது. ஏனென்றால் ஆண்டவர் படைத்த எல்லாமே அழகாகத்தான் படைத்தார். பாவமே செய்தில்லாத, பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத ஏவாளே ஏமாந்து போகும் அளவுக்கு சாத்தான் சர்ப்பமாக வந்து அங்கு வஞ்சித்தான் என்றால், அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டான் என்றால் எவ்வளவு அருமையாக போடுவானா இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இந்த ஒளியின் தூதனுடைய வேஷமாய் வருவதுதான் ஆபத்து. கர்ச்சிக்கிற சிங்கமாக பிசாசு செயல்படும் பொழுது எந்த அந்தி கிறிஸ்துவாக செயல்படுகிறான் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு எதிரான, ஆன்டி எதிரான, கிறிஸ்டாஸ் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிரான அந்தி கிறிஸ்துவாக செயல்படுகிறான். ஆனால் ஒளியின் தூதனாக அவன் செயல்படும் போது எப்படி செயல்படுகிறான் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு பதிலான, கிறிஸ்துவுக்கு பதிலான. ஆஹா. ஆகவே இந்த பதிலான ஆன்டி கிறிஸ்டோஸ், பதிலான அந்தி கிறிஸ்துவை பற்றி தான் நான் பேச போகிறேன். 3 விஷயங்களில் நான் காண்பிக்க போகிறேன். எது அந்த 3 விஷயங்கள்? ஒரு கிறிஸ்தவனுக்கு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடிப்படையாக தேவையான 3 விஷயங்கள் உண்டு. அவை என்ன தெரியுமா? ஜெபம், வேதம், சபை. ஜெபம், வேதம், சபை. இப்போ உங்களுக்கும் இலங்கையில் இருந்து வந்திருக்கிற எனக்கும் பரிச்சயமான இலகுவான வாகனம் தான் ஆட்டோ. ஒரு ஆட்டோவுக்கு எத்தனை சக்கரங்கள்? 3 சக்கரங்கள். ஒருவேளை கண்ணதாசன் பாடல் எழுதிய காலத்திலே ஆட்டோ வந்திருக்கவில்லையோ தெரியவில்லை. அவர் வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும் என்று பாடிவிட்டார். ஆனால் இப்போ வண்டியோட சக்கரங்கள் 3வது வேண்டும். இப்போ ஆட்டோவில் 3 சக்கரங்களும் ஒரே விதமாக ஒரே சிவைக்கு இயங்க வேண்டும். அதில் ஒன்று ஒழுங்காக இயங்காவிட்டாலும் ஆட்டோ முன்னேறாது. அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம், வேத வாசிப்பு, சபை, இந்த 3ம் ஒரே விதத்திலே இயங்க வேண்டும். இல்லையோ கிறிஸ்தவ வாழ்க்கை ஒழுங்காக முன்னேறாது. ஒரு சக்கரம் இயங்காத ஆட்டோ எப்படி போகும்? முன் சக்கரம் வேலை செய்யாவிட்டால் பின் சக்கரம் 2 மாத்திரம் இருக்கும் என்று இறுகி போய்விடும். ஓகே. அப்போ ஜெபம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில்
எவ்வளவு வேத வாசிப்பும் சபையும் இருந்தாலும் இரவு பகல் சாமுவேல் ஆசரிப்பு கூடாரத்திலே வளர்ந்தது போல சபையிலே கிடையாய் கிடந்து வேதத்தை ஒரு நாளைக்கு 25-30 அதிகாரங்கள் வாசித்தாலும் ஜெபம் இல்லாதவன் முன்பக்கம் இறுகி போன ஒரு ஆட்டோவாய்த்தான் இருப்பான். ஜெப வீரன் முழங்காலிலே அமர்ந்தால் 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் எழும்புவார். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரர், அதுவும் சபை என்றால் ஆளுக்கு முதல் நிற்பார். ஆனால் வேதத்தை ஒழுங்காய் வாசிக்க மாட்டார் என்றால் முன் சக்கரமும் வலது பக்க சக்கரமும் இயங்குகிறது, ஒரு பக்கம் இப்படி போயிருக்கும் அந்த கிறிஸ்தவ ஆட்டோ. அநேகமான பேர் என்ன தெரியுமா, ஜெபமும் வேத வாசிப்பும் இருக்கிறது, சபையை ஒழுங்காய் ஒரு சபைக்கு அந்த ஒரு சபையிலே சேர்ந்து அங்கத்துவம் வகித்து அந்த சபையின் தலைமைத்துவத்துக்கு கீழே அடங்கி ஒழுங்காய் ஒரு சபைக்குள்ளே இருக்க விருப்பம் இல்லாத சில அதிபரிசுத்த ஜீவிகள் உண்டு. இந்த ஜந்துக்களை நீங்களும் அறிவீர்களாய் இருக்கும். இலங்கையிலும் உண்டு, இந்தியாவிலும் உண்டு, உலகத்திலே எல்லா இடமும் உண்டு. இது எப்படி என்றால் வலது பக்க சில்லு வேலை செய்யாது, மற்ற 2 ஒழுங்காய் ஓடும். அன்பானவர்களே, இந்த 3இல் 1 இயங்கவில்லை என்றாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை பாதிப்பு அடையும். நமக்கு ஜெபம் வேண்டும், வேத வாசிப்பு வேண்டும், சபை வேண்டும். இப்போ இந்த காலத்தில் என்ன நடக்கிறது என்றால், பிசாசு இந்த 3ஐயும் தாக்க மாட்டான். இந்த 3ஐயும் தாக்கி ஒரு கிறிஸ்தவனை அழிப்பது கஷ்டம். இப்போ ஒரு ஆட்டோ இயங்காமல் போகாமல் செய்ய வேண்டும் என்றால் 3 சக்கரத்துக்கும் ஆணி வைக்க தேவையில்லை. ஒரு சக்கரத்துக்கு வைத்தாலே போதும், சரிதானே? ஒரு எண்ணத்துக்கு 3 ஆணி வேஸ்ட் பண்ணணும். ஒரு ஆணியை ஏதாவது ஒரு சக்கரத்திலே வைத்து விட்டால் அந்த ஆட்டோவின் இயக்கத்தை தடை செய்து விடலாம். எவ்வளவு அருமையான இயந்திரமா இருக்கட்டும், நல்ல என்ஜின், என்ன அருமையான பாடி ஒர்க்கா இருக்கட்டும், அந்த டென்ட் எல்லாம் சூப்பர், சீட் எல்லாம் ஆட்டோ சீட் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு லக்ஸரி கார் சீட் மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்கன்னு வைப்போம். அப்புறம் இப்ப சில ஆட்டோல இலங்கையில எல்லாம் ரொம்ப திடீர்னு இப்படி ரோட்ல இப்படி நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா, பெரிய ஸ்பீக்கர்ல பாட்டு கேட்டுக்கிட்டு ஆட்டோ ஒன்று வேகமா தாண்டி போகுது. என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தா பாட்டொன்னு போய் அந்த மாதிரி ரொம்ப எல்லாம் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஆட்டோ ரொம்ப அருமையா வைப்பர் எல்லாம் வேலை செய்து, லைட் எல்லாம் வேலை செய்து, ஐயோயோயோ எவ்வளோ அழகா இருந்தாலும் ஒரு சக்கரத்துக்கு ஆணி வைத்து விட்டால் அவ்வளவு அழகையும் வைத்துக்கொண்டு ஒரே இடத்திலே குந்தி கொண்டிருக்க வேண்டியதுதான். இதுதான் பிசாசினுடைய தந்திரம். பிசாசும் நம்முடைய ஜெபம், வேத வாசிப்பு, சபை 3ஐயும் தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்றை தாக்கினால் அவனுடைய திட்டம் நிறைவேறும். அவனுடைய திட்டம் என்ன? கிறிஸ்தவர்கள் முன்னேறக்கூடாது, கிறிஸ்தவர்கள் தேவனுக்குள் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது. இப்போ இதிலும் அன்பானவர்களே, இந்த ஜெபத்தை பற்றி நான் அதிகமாய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் பொதுவாக இந்திய கிறிஸ்தவர்கள் ஜெப வீரர்கள், பொதுவாக இந்திய கிறிஸ்தவர்கள் ஜெப வீரர்கள். அதை அனுபவத்திலே நான் கண்டிருக்கிறேன். எந்த அளவு ஜெப வீரர்கள் என்றால் அவர்களுடைய வீரத்தனம் என்னை போன்ற அப்பாவி வெளிநாட்டவர்களுக்கு பெரிய பாதிப்பாய் கூட இருக்கும். இப்போ உண்மையை சொல்லத்தானே வேணும். இலங்கை கிறிஸ்தவர்கள் உங்களை போல ஜெபிக்கிறவர்கள் அல்ல. இப்போ இங்கே நீங்க 5 மணிக்கெல்லாம் மீட்டிங் வைப்பீங்க தானே, மாசத்துல 1ஆம் தேதி எல்லாம் வைப்பீங்க. நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நிலைமைகள் எனக்கு நல்லா இருக்குது. ராத்திரி வந்து ஃப்ளைட்ல இறங்கிட்டு நான் பாஸ்டர் கிட்ட கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் நாளைக்கு எதுவும் மீட்டிங் இருக்கா? ஆமா பாஸ்டர். அப்படியா, நான் எதுவும் பண்றேன்னா? ஆமா, நீங்க தான் பேசுறீங்க. எத்தனை மணிக்கு மீட்டிங்? 5 மணி. 5 மணிக்கா? அதுல வந்து என்ன தெரியுது? 5 மணிக்காங்கும்போது என்ன தெரியுது? இலங்கையில் இருக்கிறவனுக்கு 5 மணி தெரியாது, அவன் கண்டதே இல்லை. சூரியனுக்கு எந்த அளவு மதிப்பு இலங்கையன் கொடுக்கிறான் என்றால், சூரியன் எழும்பின பிறகுதான் இவனே எழும்புவான். பொதுவா ஸ்ரீலங்காவில் இந்த 3 மணி 4 மணி 5 மணிக்கு எழும்புறது, 6 மணிக்கு ஆராதனை வைக்கிறது,
நடக்காது. இப்போ நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப உத்வேகம் அடைஞ்சு பாஸ்டர் விசுவாசம் செய்கிற மாதிரி நானும் போயிட்டு ஒரு 6 மணி மீட்டிங் செய்வோன்னு வைப்போன்னு நான் போனேன்னு வைங்க, 6 மணிக்கு நான் மட்டும் இருப்பேன், 6:30 ஆகும்போது நான் மட்டும் உட்கார்ந்துருப்பேன், 7 மணி ஆகும்போது நான் மாத்திரம் பிரசங்கம் செய்து கொண்டிருப்பேன், 7:30 மணிக்கு யாராவது அப்படின்னுக்கிட்டு வருவாங்க. அதுதான் இலங்கை. ஆகவே இந்தியர்கள் காலையிலே எழுந்து ஜெபிப்பது, பல மணி நேரம் ஜெபிப்பது, 40 நாள் உபவாசம் கூட்டம்லாம் போடுறீங்களே, இலங்கையில போட்டு பாருங்க, 4 நாள் உபவாச கூட்டம் போட்டாலும் 4 பேர் வருவான். அது யார் தெரியுமா? நானும் எனக்கு கீழே ஊழியம் செய்றவன், இல்லாட்டி விரட்டிடுவேனே, அதனால அவன் வருவான். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இலங்கையில 40 நாள் உபவாச கூட்டம் நடத்துறான்? என்ற தெய்வமே, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க வந்து திறப்பின் வாசல் ஜெபம். ஸ்ரீலங்காவில் வந்து கேட்டு பாருங்க, திறப்பின் வாசல்னா என்னன்னு. அவனுக்கு திறப்பு தெரியும், வாசல் தெரியும், திறப்பின் வாசல் தெரியாது. அப்படியே சிலருக்கு தெரிந்தாலும் அந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றார், அந்த என்னுடைய திறப்பிலே நின்று ஜெபிக்க ஆள் வேண்டும். அப்ப நீங்க அந்த ஸ்ரீலங்கா காரங்க கேளுங்க, நீங்க அப்படிலாம் ஜெபிக்கிறது இல்லை, அது எங்களுக்கு இல்லை அப்படின்றான். இதுதான் இலங்கை. நான் உண்மையை சொல்றேன், நான் பொய்க்கு உங்களை சிரிக்க வைக்க சொல்லல. இந்த திறப்பின் வாசல் ஜெபம், உபவாச முகாம் நான் பார்த்துருக்கிறேன் சில மேகசின்ல எல்லாம். உபவாச முகாம், நீங்க ஸ்ரீலங்கால வந்து உபவாச முகாம் வச்சு பாருங்க, ஒரு பயம் வர மாட்டான். ஜெபிப்பதற்கென்றே அழைக்கப்பட்ட ஒரு தேசம் இந்த இந்திய தேசம். உண்மையா சொல்றேன். சில மேகசின்கள்ல பார்ப்பேன், 20லிருந்து 23 வரை 3 நாள் உபவாச முகாம். அதுலயும் போட்டிருப்பாங்க 12 வயதுக்கு உட்பட்டவங்களும் வரக்கூடாதீங்கன்ட்டு. அவ்வளவு ஜனம் வர்றனால ஜெபிப்பதிலே நீங்கள், உங்களுக்கு இணை வேறு யாரும் கிடையாது. ஆகவே ஜெபத்திலே அதிகமாக பிசாசு இங்கே கை வைக்க மாட்டான். அதை நான் தைரியமா சொல்றேன். ஆனால் மற்ற 2லே கை வைப்பான். ஜெபத்திலேயும் அவன் கை வைக்கிற விதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரோடு உரையாடுதல். அந்த ஜெபத்திலே ஸ்தோத்திரம், துதி, நமஸ்காரம், விண்ணப்பம் இதெல்லாம் வர வேண்டும். அதிலே கூட பிசாசு சில நேரம் ஸ்தோத்திரத்துக்கு பதிலாக அண்டி, துதிக்கு பதிலாக அண்டி, விளங்குதா, ஆராதனைக்கு பதிலாக, விண்ணப்பத்துக்கு பதிலாக வெறும் புலம்பலையும் ஒப்பாரியையும் மனம் திரும்பலையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறான். ஆகவே அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? அவர்கள் மனம் திரும்பின பாவத்துக்காகவே மனம் திரும்பிக் கொண்டே இருப்பார்கள். நேற்று மனம் திரும்பினதுக்காக இன்றைக்கு மறுபடியும் மனம் திரும்புவார்கள், இன்றைக்கு மனம் திரும்பினதுக்காக நாளைக்கு மனம் திரும்பிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஜெபத்துக்கு செலவழிக்கும் அந்த நேரம் உண்மையான ஜெபத்துக்கு பதிலாக, புரியுதா அந்த சொல்? உண்மையான ஜெபத்துக்கு பதிலாக ஒப்பாரி, புலம்பல், மனம் திரும்புதல் என்று அந்த நேரத்துக்கு தேவையில்லாதவற்றையும் பிசாசு போட்டுக் கொண்டிருப்பான். அதை பற்றி நான் இப்பொழுது இங்கு பேச வரவில்லை. இப்போ மற்ற 2ஐயும் நான் உங்களுக்கு பேச போகிறேன். வசனம், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை குறித்து ஆண்டவர் யோசுவா புத்தகத்திலே மிக அழகாக 1ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். அவர் விக்கிரகம் அல்ல, அவர் சிலை அல்ல, பேசுகிற தேவன். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை பாருங்கள், 66 புத்தகங்கள் கொடுத்து அதிலும் கதைகள் சொல்லி இருக்கிறார், உவமைகள் சொல்லி இருக்கிறார், பாடல்களை எழுதியிருக்கிறார், கவிதை இருக்கிறது, சரித்திரம் இருக்கிறது, எத்தனையோ விதவிதமாக வேதம். அருமையான ஒரு புத்தகம் வேதம். வேதத்திலே எல்லாம் இருக்கிறது. இலக்கியம் இருக்கிறது, கவிதை இருக்கிறது, கலை இருக்கிறது, நயம் இருக்கிறது, திட்டுவது இருக்கிறது, கொஞ்சுவது இருக்கிறது. எத்தனையோ விதவிதமாக ஆண்டவர் பேசி நமக்கு ஒரு பெரிய வேதத்தை கொடுத்ததுக்கு காரணம் அவர் நம்மோடு பேச விரும்புவது. உண்டா இல்லையா? இப்ப எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ மத சுருதிகள் அல்லது எத்தனையோ மத வேதங்கள் இருக்கின்றன. நீங்கள் இந்த வேதங்களை எல்லாம் பார்த்தால் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும்.
சில வேதங்கள் வந்து கதை என்றால் கதையாகவே இருக்கும், கற்பனை என்றால் கற்பனையாகவே இருக்கும், கவிதை என்றால் கவிதையாகவே இருக்கும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்ற அந்த வித்தியாசங்கள், வேறுபாடுகள், ஆனால் அந்த வேறுபாடுகளோடு அது ஒரே தேவனை வலம் வருகின்ற அந்த அந்த அற்புதம் வேறு எந்த புத்தகத்திலும் கிடையாது. அவ்வளவு விதவிதமாய் பேசியிருக்கிறார். பாருங்கள் பாருங்கள், ஆண்டவர் சங்கீதத்தின் மூலம் எங்களோடு பேசும் பொழுது பாடலிலே பேசுகிறார். ஆண்டவர் நமக்கு பாடலிலே பேசுகிறார். பாருங்கள், அதே ஆண்டவர் நீதிமொழிகள், பிரசங்கி போன்ற புத்தகங்களின் மூலம் அவர் இந்த முதுமொழிகள் மூலமாய் பேசுகிறார். கிட்டத்தட்ட இந்த திருக்குறள் மாதிரி முதுமொழிகள் மூலமாய் பேசுகிறார். ராஜாக்கள் நாளாகமம் புத்தகங்களை நீங்கள் பார்த்தால் கதை சொல்லுகிறார். நமக்கு சில பெயர் பட்டிகளை பார்த்தால் சரித்திரம் பேசுகிறார். சில சந்தர்ப்பங்களில் புத்தி சொல்லுகிறார். வா, வேதத்தை பார்த்தால் வேதமானது ஒரு அருமையான பல வித்தியாசங்கள் கொண்ட ஆண்டவருடைய வார்த்தை. அதனால்தான் பிசாசு வேதத்தை வெறுக்கிறான். ஆகவே இந்த வேதத்தினுடைய அழகை, வேதத்தினுடைய அந்த ரசிக்கக்கூடிய தன்மையை, வேதத்தினுடைய ஆழத்தை, வேதத்தினுடைய முக்கியத்துவத்தை பறித்து போட முடியாதபடியினால் பிசாசு என்ன செய்கிறான்? அதற்கு பதிலாக வேறு விஷயங்களை கொண்டு வந்து போடுகிறான். இப்போ உங்களுக்கு நான் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வசனத்துக்கு பதிலாக பிசாசு கொண்டு வந்து போடும் விஷயங்கள் எவை? பிசாசு அல்லவா? ஆகவே அவன் கெட்ட விஷயங்களை தான் கொண்டு வந்து போடுவான் என்று நினைக்கிறோம். அது தவறு. அன்பானவர்களே, பதிலாக வருவது எதுவாக இருந்தாலும், அது நல்ல ஒன்றாய் இருந்தாலும், அந்த இடத்திலே அது வருவது கெட்டது. ரோசா செடி, ரோஜாப்பூ, ரோஜாப்பூ ஒரு நல்ல பூவா இல்லையா? சொல்லுங்க. ரோஜா ஒரு நல்ல பூவா இல்லையா? அது அழகான பூவா இல்லையா? அந்த ரோஜாவிலே ஒரு நல்ல நறுமணம் இருக்கிறதா இல்லையா? ரோஜா செடிகளை வாங்கி கொண்டு வந்து வீடுகளிலே வளர்க்கிறோமா இல்லையா? ரோஜா என்றால் ரோஜா தோட்டங்களே இருக்கின்றன, அப்படித்தானே? எத்தனையோ விதவிதமான வர்ணங்களில் ரோஜா என்பது ஒரு அருமையான ஆண்டவர் படைத்த ஒரு மலர். இப்போ ஒருவர் கோதுமை வயல் வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஏக்கர் கோதுமை வயல் வைத்திருக்கிறார். கோதுமையை அவர் பயிர் செய்திருக்கிறார். இப்போ கோதுமை வளர்ந்து வரும் பொழுது ஆங்காங்கே சில ரோசா செடிகளும் வளருகின்றன. அன்பானவர்களே, கோதுமை வயலிலே, கோதுமைகள் நடுவிலே ஒரு ரோசா செடி வந்தால் அதற்கு பெயர் என்ன? களை. ரோஜாப்பூ அல்லவா, இது ரொம்ப அழகான ஒரு மலர் அல்லவா, எங்கள் வீடுகளிலே வளர்க்கிற மலர் அல்லவா என்று வளர விடுவோமா? இல்லை. அதை வளர விட்டால் கோதுமைக்கு அது ஆபத்து. ஆகவே ரோஜா செடியை கலற்றி எறியத்தான் வேண்டும். அதே போல ஒரு அழகான ரோஜா தோட்டத்தை உண்டாக்குகிறவர் ஆங்காங்கே சில கோதுமை பயிர்கள் வந்தால் என்ன செய்வார்? கோதுமை அல்லவா, முக்கியமான ஒரு பயிர் அல்லவா, நாம் உண்ணும் மாவு இதுல இருந்தல்லவா வருகிறது என்று விடுவாரா அல்லது அதை களைந்து போடுவாரா? அன்பானவர்களே, ரோஜா தோட்டத்திலே கோதுமை ஒரு களை, கோதுமை தோட்டத்திலே, கோதுமை வயலிலே ரோஜா ஒரு களை. ரோஜா தோட்டத்திலே தான் இருக்க வேண்டும். கோதுமை வயலிலே தான் இருக்க வேண்டும். அதுபோல பிசாசு தேவ வசனத்துக்கு பதிலாக இன்று கிறிஸ்தவ உலகத்துக்குள் கொண்டு வந்து போட்டிருக்கும் களைகளின் பெயர்கள் சில சொல்லுகிறேன். அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள்,
ஆராதனை, சுகமளித்தல், தரிசனங்கள், சொப்பனங்கள். ஆஹா, இப்ப விளங்குதா? பாத்தீங்களா அன்பானவர்களே? தரிசனம், சொப்பனம், தீர்க்க தரிசனம் வேதத்திலே இருக்கின்ற விஷயங்கள். ஆண்டவர் இன்றைக்கும் சொப்பனங்கள் மூலம் பேசுகிறார், தரிசனங்கள் மூலம் பேசுகிறார், தீர்க்க தரிசனங்கள் மூலம் பேசுகிறார். ஆராதனை இல்லாமல் சபையே இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. சுகம், அற்புதம், அடையாளம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்று அவர் அற்புதம் செய்தார், அடையாளம் செய்தார், அன்று சுகமளித்தார். ஆகவே இன்றும் அவர் அற்புதங்கள் செய்கிறார், சுகமளிக்கிறார், இன்றும் அடையாளங்கள் செய்கிறார். ஆகவே நான் குறிப்பிட்ட இது ஒன்றுமே வேதத்துக்கு புறம்பானதும் அல்ல, அசுத்தமானதும் அல்ல, சபையிலே கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாததும் அல்ல. எல்லாம் நல்லவைதான். ஆனால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்கிறது? அவற்றை கொண்டு வந்து வசனம் இருக்க வேண்டிய இடத்திலே விதைக்கும் பொழுது அவை எல்லாம் அந்த வசனத்துக்கு பதிலாக வருகிறது. அன்பானவர்களே, வசனத்துக்கு பதிலாக வரும் அற்புதம் ஒரு களை. வசனத்துக்கு பதிலாக கிடைக்கும் சுகம் ஒரு களை. வசனத்துக்கு பதிலாக உரைக்கப்படும் தீர்க்க தரிசனம் ஒரு களை. வசனத்துக்கு பதிலாக காணப்படும் சொப்பனம், தரிசனம் ஒரு களை. இந்த ரகசியத்தை தெரிந்து வைத்திருக்கின்ற பிசாசு ஜனங்களை இந்த களைகளின் பின்னே ஓட வைத்திருக்கிறான். புரிகிறதா? இப்போ நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இயேசு ஆனவர் 5000 ஆண்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். சரித்திரத்தின்படி எத்தனை பேர் அங்கே வந்தார்கள் என்று எண்ணினால் கிட்டத்தட்ட 12000 பேர். ஏன் 5000 ஆண்கள், அவர்களில் அநேகம் பேர் மனைவிமாரோடு, அவர்களில் அநேகர் பிள்ளைகளோடு வந்தார்கள் என்றால் ஏறத்தாழ 12000 பேர் வந்து இயேசுவால் சாப்பாடு கொடுக்கப்பட்டு திருப்தி அடைந்தவர்களாய் போனார்கள். அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முன்பதாக ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்தார். பிணியாளிகளுக்கு சுகம் கொடுத்தார், பிசாசுகளை துரத்தினார். ஓ, என்ன பெரிய அதிசயங்கள் தெரியுமா? யோவான் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், 6ஆம் அதிகாரத்தை. 12000க்கும் அதிகமான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு சீஷர்கள் புயல் காற்றிலே அகப்பட்ட பொழுது இயேசுவானவர் கடலிலே நடந்து வந்து அவர்களை காப்பாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை நடத்தினார். அதற்கு பிறகு இயேசு போகும் இடமெல்லாம் நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்தன. ஆனால் அத்தோடு நின்று விடாமல் இயேசுவானவர் பேசி உபதேசிக்க தொடங்கினார். 60வது வசனத்தை வாசிங்க. எனக்கு யோவான் 6வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மைக்க போடுங்க ப்ளீஸ். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அன்பானவர்களே, இந்த 6ஆம் அதிகாரத்திலே பல விஷயங்கள் உண்டு. ஆகவே நான் போதிய அளவு ஆராய்ந்து பார்த்துவிட்டு மிகவும் பொறுப்போடு உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்திலே அநேக சீஷர்கள் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா, இந்த இடத்திலும் கிட்டத்தட்ட 12000 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் என்றவுடன் நீங்கள் நினைக்கக்கூடாது ஒரு 50-60 பேர் என்று. ஆயிரக்கணக்கானோர். பாருங்க, அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அன்பானவர்களே, இந்த வசனத்தை ஒழுங்காய் பாருங்கள். அவருடைய விசுவாசிகளில் அநேகர் அல்ல, அவரிடத்தில் சுகம் பெற வந்த பிணியாளிகளில் அநேகர் அல்ல, அவரிடத்தில் அற்புதம் பெற வந்த ஜனங்களில் அநேகர் அல்ல, சும்மா அநேகரில் அல்ல. தெளிவாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இவருடைய வசனம் கடினமான வசனம் என்று இடறினவர்கள் யார்? சீஷர்களில் அநேகர். புரியுதா? யார் சீஷர்கள்? சீஷர்கள் என்றால்
இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிறவர்கள். இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருவதற்கு அவனுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும். எந்த அளவு அவனுக்குள்ளே ஒரு உத்வேகம், ஒரு உணர்த்துதல், ஒரு உந்துதல் இருந்தால் அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவின் சீஷனாய் வந்திருப்பான். யோசித்து பாருங்கள். அப்படி வந்தவர்களில் அநேகர், கொஞ்சம் பேர் அல்ல, சிலர் அல்ல, அநேகர் இது கடினமான உபதேசம், யார் இதையெல்லாம் கேட்பான் என்றார்கள். இவர்கள் இயேசுவானவர் அற்புதம் செய்யும் பொழுது நிம்மதியாய் தின்றார்கள். அவர் அப்பம் கொடுக்கும் பொழுது தின்றார்கள், மீன் கொடுக்கும் போது தின்றார்கள். பாருங்கள், இதே யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் நடப்பதற்கு முதல் நாள் இயேசுவானவர் அத்தனை பேருக்கும் என்ன சாப்பாடு கொடுத்தார்? அப்பமும் மீனும் கொடுத்தார். எவனாவது முறுமுறுத்தானா? மீன் தானே கொடுக்கிறார், இறைச்சி கொடுக்கவில்லையே. இல்லை. எவனாவது முறுமுறுத்தானா? அப்பமும் மீனும் மாத்திரம் கொடுக்கிறார், தண்ணீர் கொடுக்கவில்லையே. எவனாவது முறுமுறுத்தானா? அப்பமும் மீனும் கொடுத்தவர் அதோடு கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் கொடுத்திருந்தால் என்ன? முறுமுறுத்தானா? இல்லை. ஏனென்றால் ஒன்றுமே இல்லாத வனாந்தரமான இடத்திலே அற்புதமாக அப்பத்தையும் மீனையும் கொடுக்கும் பொழுது கிடைத்த உணவு கிடைத்த சந்தோஷத்திலே அவன் தின்றான். குறை தெரியவே இல்லை. வேண்டுமென்றால் குறை பார்த்திருக்கலாம். என்ன அப்பம் மாத்திரம் கொடுக்கிறாரு, வேற ஏதாவது புட்டு, இடியாப்பம், பொங்கலும் சேர்த்து கொடுத்துருக்கலாமே. என்ன மீன் மாத்திரம் கொடுக்கிறாரு, அப்படியே கொஞ்சம் இறைச்சியும் சேர்த்து. ஏன்னா எல்லாரும் மீன் சாப்பிட மாட்டோம். இல்லை, எத்தனை பேருக்கு மீன் வேண்டாம் நாதா, இத்தனை பேருக்கு கோழி தர முடியுமா, இப்படியெல்லாம் சொல்லி இருக்கலாம். எவனாவது அற்புத நேரம் முறுமுறுத்தானா? இல்லை. என இன்பமாய் அனுபவித்தான். இப்போ எப்போ முறுமுறுக்கிறான்? அடுத்த நாள் இவருடைய உபதேசத்துக்கு முறுமுறுக்கிறான். இப்ப பாருங்க, 66வது வசனத்தை வாசிங்க. இவங்களுக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன் 666 சீஷர்கள். 666 யோவான் 6ஆம் அதிகாரம் 66வது வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆஹா, அதுல இருந்து என்ன தெரிகிறது? இதுவரை அவரோட நடந்தவர்கள். அது முதல் அவரோட நடவாமல் என்றால் என்ன அர்த்தம்? அதுவரை நடந்தவர்கள். அப்போ அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏன் பின்வாங்கி போனார்? அதுதான் 60வது வசனத்தில் வாசித்து விட்டோமே, இவருடைய வசனம் கடினம் என்று. அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசுவின் வசனத்தை, வேத வசனத்தை வசனமாய் போதித்தால், வசனமாய் வாசித்தால், வசனத்துக்கு நீர்மையாய் கற்றுக் கொடுத்தால், கற்றுக்கொண்டால் ஆங்காங்கே அவ்வப்போது வலிக்கத்தான் வேண்டும். வசனத்திலே ஆறுதல் உண்டு, தேர்தல் உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு. அதே நேரம் சத்திர சிகிச்சையும் உண்டு, சுத்தமாக்குதல் உண்டு, பரிசுத்தமாக்குதல் உண்டு. ஒரு காயத்துக்கு வைத்தியரிடம் போய் மருந்து எடுக்கும் பொழுது அந்த வைத்தியர் அப்படியே அந்த காயத்துக்கு மேல் மருந்து போட்டால் அவர் ஒழுங்கான வைத்தியர் அல்ல. முதலாவது அந்த காயத்தை சுத்தம் பண்ண வேண்டும். அதற்கு அவர் ஹைட்ரஜன் பெராக்சைடு போன்ற ஒரு பதார்த்தத்தை அந்த காயத்துக்கு மேல் வைத்து அதை சுத்திகரிக்க வேண்டும். அந்த நேரத்தில் அந்த காயம் பட்டவருக்கு அது எரியும், ஐயோ அம்மா என்று கத்த வேண்டும். கத்தாமல் அவருக்கு வந்தவுடன் அப்படியே பெட்டடினை கொஞ்சம் வச்சு அப்படி பேண்டேஜ் போடு அனுப்புனா இவெல்லாம் ஒரு டாக்டரே கிடையாது. ஏனென்றால் உள்ளே இருக்கிற கிருமிகள் இருக்கும், அழுக்கு இருக்கும், காயத்துக்கு அது சரியில்லை, அது இன்ஃபெக்ட் ஆகும், அதுக்கு நோய் கிருமிகள் பரவும். ஒரு நல்ல வைத்தியன் அந்த எரிச்சலை அந்த நோயாளிக்கு வந்தால் கூட பரவாயில்லை என்று அந்த காயத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் மருந்து போடுவார். வசனம் அழுக்குகளை அகற்றும் பொழுது, நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும் பொழுது எரியும், கத்தத்தான் வேண்டும், கீறும், வெட்டும், அகற்றும். வசனத்தில் இதுவும் உண்டு. ஆனால் சமீப காலமாக
ஹைப்பர் கிரேஸ் மூவ்மெண்ட் ஒன்று வந்திருக்கிறது. கிருபை கிருபை கிருபை, எல்லாம் கிருபை. பாருங்க, கிருபை நல்லது, கிருபை உண்டு இல்லையா? ஆண்டவருடைய பக்கத்திலே அவர் கிருபையை கொடுத்தார், நம்முடைய பக்கத்திலே நாம் விசுவாசத்தை கொடுத்தோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபை உண்டு. ஆனால் அந்த கிருபையை தேவையில்லாத இடத்திலே கொண்டு வந்து விதைத்தால் அதற்கு பெயர் களை. இன்றைக்கு கிருபை களையாக விதைக்கப்பட்ட நிலையில் வலியே இல்லாத பிரசங்கங்கள், பரிசுத்தம் என்பதற்கு அர்த்தமே இல்லாத பிரசங்கங்கள், தூய்மை, பரிசுத்த ஜீவியம், கவனம், கண்டிப்பு, இது எதுவும் இல்லாத பிரசங்கங்கள். எப்போ பார்த்தாலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறார், கர்த்தர் உன்னை தாளாட்டுகிறார், கர்த்தர் உன்னை கொஞ்சுகிறார். இப்படியே இந்த கிருபை 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 என்ற இந்த ஹைப்பர் கிரேஸ் பிரசங்கங்கள் வந்து உண்மையான வசனத்துக்கு பதிலாக செயல்படுகிறபடியினால் பிரசங்கங்கள் இன்றைக்கு அந்தி கிறிஸ்துக்களாக மாறி இருக்கின்றன. பிரசங்கம் பண்ணப்பட வேண்டிய நேரத்திலே ஆராதனை வந்து பிரசங்கத்தின் இடத்தை ஆராதனை பிடித்துக் கொண்டவுடன் ஆராதனை கலையாய் மாறிவிட்டது. புரியுதா? ஒரு சபையிலே பாருங்கள், இன்றைக்கு 8:30 மணியிலிருந்து என்ன செய்தீர்கள்? ஆராதனை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் போகும் இடமெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு கிறிஸ்தவன் எந்த அளவுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறானோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள்ளே பதியும். ஒரே பிரசங்கி, ஒரே பிரசங்கம், நூற்றுக்கணக்கான பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் அளவில் அந்த பிரசங்கம் போய் சங்கமம் அடையும். அது அதிகமாய் சங்கமம் அடைகிறது. யாருக்குள் தெரியுமா? அதிகமாய் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்த நபருக்கு. அந்த ஆராதனை வேளையிலே சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு பொய் செய்து கொண்டிருந்தவனுக்கு பிரசங்க நேரம் தூக்கம் வரும், பிரசங்கம் ஒழுங்காக இறங்காது. ஆகவே ஆராதனையும் பிரசங்கமும் ஒரு சபையிலே சரிசமமாக இயங்க வேண்டும். புரிகிறதா? இப்ப பிசாசு என்ன செய்கிறான்? ஆராதனையிலே சில கவர்ச்சியான விஷயங்கள் உண்டு. என்ன? பாடல், நடனம், கைதட்டல், கோஷம். இந்த மனிதனுக்கு இன்பத்தை வருவிக்கக்கூடிய இந்த அம்சங்கள் ஆராதனைக்குள்ளே இருக்கின்றபடியினால் அதையே நீடித்து 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 பிரசங்க நேரத்துக்குள்ளும் வந்து புகவிட்டால் ரோஜா செடி கோதுமை வயலுக்குள்ளே வந்தது போல் ஆகி விடுகிறது. இப்ப விளங்குதா? சமீபத்திலே ஒரு ஆராதனை வீரர் பிரசங்கமோ தெரியவில்லை, மேடையில் இருந்து சொல்லுகிறார். சும்மா பிரசங்கம் எல்லாம் இவர் சொல்லுகிறார். ஆள் யார் அப்படிங்கறத நான் வேணா பாஸ்டர் விசுவாசத்துக்கு தனியா சொல்லிக்கிறேன், இங்க இருந்து மேடையில இருந்து சொல்ல வேண்டாம். அவர் சொல்லுவது என் காதிலே நான் கேட்டேன். எப்படி? அவர் சொல்லுகிறார், பிரசங்கம் தேவையில்லை, இன்றைக்கு பிரசங்கம் தேவையில்லை. அந்த மாதிரி சொல்றாரு. இன்றைக்கு பிரசங்கம் தேவையில்லை, இன்றைக்கு ஆராதனையாகவே எல்லாம் நடக்க போற. நான் சொன்னேன், ஐயோ, களை விதைக்கிறான். புரியுதா? அதாவது ஒரு ரோஜா தோட்டத்தை பார்த்து ரசனையில் மூழ்கிய ஒருவர் அவ்வளவு ரோஜாக்களையும் அங்கிருந்து பிடுங்கி கொண்டு வந்து கோதுமை வயலுக்குள் நடுவது போன்றது. ரோஜா மலர்கள், ரோஜா செடிகள் ரோஜா தோட்டத்திலே மாத்திரம் இருக்க வேண்டும், வெளியே கொண்டு வந்துடக்கூடாது. கோதுமை தானியம், கோதுமை கதிர் கோதுமை வயலிலே மாத்திரம் இருக்க வேண்டும். ஆராதனை வேளையிலே வசனத்தை கொண்டு வந்து விதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வசனம் பேச வேண்டிய நேரத்திலே ஆராதனை கொண்டு வந்து போடக்கூடாது. உடனே வாதாடுவார்கள், நீங்க எப்படி ஆராதனை சரியில்லைங்கிறீங்களா? யாரெல்லாம் சொன்னது ஆராதனை சரியில்லைன்னு? ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதனை செய்ய வேண்டும். சுகம் அளிக்கும் ஆராதனையிலே சுகம், ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே ஜெபம், அற்புதம் நடைபெற வேண்டிய நேரத்திலே அற்புதம், பிரசங்க நேரத்திலே பிரசங்கம், வசனம். அன்பானவர்களே, இன்றைக்கு
பிசாசு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கைகளில் இருந்து வசனத்தை களவாடுகிறதுக்கு, அந்த வசனத்துக்கு பதிலாக அற்புதங்களை கொண்டு வந்து போட்டு, அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்களை கொண்டு வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வசனத்தை அழித்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கவனமாயிருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை பிரசங்கிக்கிற சபையிலே நீங்கள் இருக்கிறீர்கள், கவனமாயிருங்கள். வெளியாரனுடைய ஆராதனைகளிலே கலந்து கொள்ளும் பொழுது, இந்த யூடியூப் வழியாக நீங்கள் பிரசங்கங்கள், ஆராதனைகள் பார்க்கும் பொழுது, தொலைக்காட்சிகள் வழியாக நிகழ்ச்சிகள் பார்க்கும் பொழுது, இன்றைய செய்தியை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். வசனத்துக்கு பதிலாக எது வந்தாலும் அது அந்த இடத்திலே ஒரு அந்து கிறிஸ்துவா இருக்கிறது. நல்ல நல்ல விஷயங்களாகிய ஆராதனை, அற்புதம், சுகம், தீர்க்க தரிசனம் போன்ற பரிசுத்தமான தெய்வீக விஷயங்களையே இன்றைக்கு அந்து கிறிஸ்துவின் ஆவி வசனத்துக்கு பதிலாக கொண்டு வந்து திணித்து ஜனங்களை வசனத்தை விட்டு தூரமாக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த காலத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? வசனத்தை வசனமாய் பிரசங்கிக்கும் பொழுது விசுவாசிகளுக்கு வலிக்கிறது, கேட்க விருப்பம் இல்லாமல் போகிறது. இன்னைக்கு பாஸ்டர் என்னையத்தான் வெட்டினாரு, உன்னைத்தான் வெட்டுறார், அதுதான் வார்த்தை. அவர் தெரிஞ்சு வெட்டுறாரோ தெரியாம வெட்டுறாரோ, வெட்டுவதுதான் வார்த்தை. இல்ல அது அவர் சொன்னதான் அப்படி எந்த சிச்சுவேஷன், அதுதான் வார்த்தை. வார்த்தையே தீர்க்க தரிசனம் தான். வெட்டணும், குத்தணும், உள்ள போயிட்டு நோண்டணும், தட்டவி கொஞ்சிக்கிட்டே இருக்காது வசனம். பண்ற அட்டூழிய அநியாயம் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடையன் என்றுமே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கலண்டையில் நடத்துவார். அப்பதான் நாளைக்கு போட்டு இன்னொரு 7-8 பேர்த்த குடியே கெடுக்கலாம். திருந்தாது. ஏன்? என்னைக்குமே அந்த வெற்ற வசனம் எல்லாம் வாசிக்கிறதே கிடையாது, கொஞ்சிக்கிட்டு தடவிக்கிட்டு. ஆகவே பண்ற அநியாயம் எல்லாம் பண்ணி சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துருக்கும். பட்ட பாவி சபை எடுத்துக்கொள்ளப்பட்டா இது சான்ஸே இல்லை, அசைக்க கூட படாது. ஆனா பிரசங்கம் என்னவா இருக்கணும் தெரியுமா? இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை ஆதரிக்கிறார், அவர் உன்னை தட்டவுகிறார், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறாயா? உணர்கிறேன். வாய மூடு, மனம் திருமணியா. எதுக்கு? எவ்வளவோ அட்டகாசம் பண்றியே. நோ, விளங்குதா? உணர்ச்சிகளுக்கு அடிமைகளாகி அந்த உணர்ச்சிகளுக்கு தீவனம் கிடைப்பது போல இன்றைக்கு வசனத்துக்கு பதிலாக ஆறுதல், தேறுதல், சுகம், தீர்க்க தரிசனம். அன்பானவர்களே, பிசாசு களை விதைக்கிறான், அந்தி கிறிஸ்துக்களை கொண்டு வந்து போட்டுக் கொண்டிருக்கிறான். இப்போ ஆயிரக்கணக்கான சீஷர்கள் போகிறார்கள். இயேசு யார்? இவர்களுக்காக வந்து மரிக்கிறவர், இவர்களுக்காக தேவத்துவத்தை வைத்துவிட்டு மனிதனாக வந்தவர். அப்போ இவர் நேசிக்கின்றவர்கள் தானே இவரை விட்டு போகிறார்கள். அப்ப இயேசு என்ன செய்கிறார்? இப்ப 66வது வசனத்துல அநேக சீஷர்கள் போகிறார்கள். இயேசு என்ன தெரியுமா செய்கிறார்? உடனே பேதுருவை அழைத்து, பேதுருவே போய் அவர்களை எல்லாம் சமாதானப்படுத்தி கூட்டிக் கொண்டு வா. தோமா நீயும் போடா, மத்தேயு போடா, பர்த்தலமேயு போடா, யாக்கோபு போய் அவர்களை ஏதாவது சொல்லி அழைத்து கொண்டு வா, போகிறார்களே என்று ரொம்ப கவலைப்பட்டார். அப்படியா இருக்கு உங்க பைபிள்ல? 67வது வசனத்தை வாசிங்க. இயேசுனுடைய ரியாக்ஷனை பார்ப்போமா? அதாவது அநேக சீஷர்கள் போகிறார்கள், இவருடைய வசனம் கடினம் என்று. அவருடைய ரியாக்ஷனை வாசிங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். இது என்னடா இது? 12,000 பேர் போறான், 12 பேர் மிச்சம் இருக்குது. இப்ப இந்த காலத்து பாஸ்டர்ஸ் தான் என்ன செய்வாங்க? எல்லாரும் இல்ல, இந்த காலத்துல பாஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க? இதுக்கெல்லாம் நம்ம வசனம் வச்சிருக்கோம். என்னது? அந்த 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போனாரு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ நிறைய பேர் போறாங்களே, நான் சொன்னதெல்லாம் அவங்கள வர சொல்லுங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் என்ன சொன்னேங்கிறத நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்களுக்கு ஒழுங்கா புரியாதனால ஒஃபெண்ட் ஆகி ஹர்ட் ஆகி போகிறாங்க. ஐயோ போயிட்டு கூட்டிட்டு வாங்களே. நம்ம ஆளுங்க நான் அப்படிதான் இல்லையா?
விசுவாசிகள் இங்கே வெட்டுற மாதிரி பிரசங்கம் பண்ணியாச்சுன்னு போனால் நம்ம ஆள் அனுப்புவோம், முன்னாலே போயிட்டு கூட்டிகிட்டு வாங்க. அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்கள் அவங்கள வெட்டலை, சி அவங்கள வெட்டலை, ஐயோ உண்மையாக நான் உங்களை மனசில் வச்சுக்கிட்டே பேசலை, நீங்களாம் அப்செட் ஆகாதீங்க. ஐயோ ஐயோ, நம்மை விட ஜனங்கள் மேல் அன்பு வைத்த இயேசு, அவரின் ரியாக்ஷன் எப்படி தெரியுமா? மிச்சம் இருக்கிறான் 12 பேர், 12,000 போயிருச்சு. அதாவது 1000 போய் 1 படி நிக்குது. நிக்கிற 12 பேர்கிட்ட கிண்டலா கேட்கிறாரு, ஏன் நீங்க போகலையோ, ஏன் நீங்க நிக்கிறியே போறது. அதான் உண்மையான அந்த எக்ஸ்பிரஷன். அதுதான் அவர் அப்படித்தான் கிண்டலா கேட்கிறார், ஏன் நீங்க போகலையோ, போறதுன்னா போகுதுல பெரிய கூட்டம், போய் தொலைகிறது. உடனே 68ஆம் வசனத்துல பேதுரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. சூப்பர், இந்த பேதுருக்கள் தான் நமக்கு வேணும் இந்த காலத்துல. வாசிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. வாவ் வாவ் வாவ், இதுதான் தேவை. ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? அற்புதம் செய்வதற்கு சாய்பாபா கூட இருக்கிறான், அடையாளங்கள் தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு அவன் இருக்கிறான், மந்திரவாதி இருக்கிறான், பெரிய பெரிய ஆளாம் இருக்கிறான் இல்லையா? மூட்டவர்களை நடக்க வைப்பதற்கு ஆள் உண்டு, கண்களை குருடர்களுடைய கண்களை திறப்பதற்கு ஆள் உண்டு, தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு ஏகப்பட்டவர்கள் உண்டு, பரலோகம் கூட்டிக் கொண்டு போய் வருவதற்கு அந்த டிவி உண்டு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே மட்டும் உண்டு. ஏன் உம்மை விட்டு போக மாட்டோம் தெரியுமா? நாதா பேதுரு சொல்றாரு, ஏன் உம்மை விட்டு போக மாட்டோம் தெரியுமா? மற்ற எல்லாம் அங்கே உண்டு, வசனம் அங்கே இல்லை. வா 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 அன்பார்களே, இதுதான் உங்களுக்கு விளக்கம் வர வேண்டும். வசனம் இருந்தால் வசனத்துக்குள்ளே எல்லாம் உண்டு, வசனத்துக்குள்ளே தீர்க்கதரிசனம், அற்புதம், சுகம் எல்லாம் உண்டு. வசனம் இல்லாமல் மற்ற எல்லாம் இருந்தாலும் அது அந்தி கிறிஸ்து என்பது இதிலிருந்து தெரிகிறது. விளங்குதா? ஆகவே ஊழியர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், சபைகள் இவற்றை பார்க்கும் பொழுது கவனியுங்கள். வசனம் வைத்துக்கொண்ட அந்த வசனத்தின் மீது கட்டப்படுகிறதா, அல்லது வெறும் அற்புத அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள், தேவ தூதர்கள் என்று அந்த மாதிரி கட்டப்படுகிறதா? வசனம் தான் வேண்டும். வசனம் வேண்டாம் என்று போனவன் பின்னால் இயேசு போகவில்லை, ஆட்களை அனுப்பவும் இல்லை. அதுதான் ரகசியம். இந்த 66வது வசனத்திலே போகிறானே, அவன் ஏன் போகிறான்? வசனம் சரியில்லை என்று தானே போகிறான். அப்படி போனவனின் பின்னால் ஆண்டவர் ஆள் அனுப்பவில்லை. அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்துக்கு பதிலாக எதுவும் வர இடம் கொடுக்க வேண்டாம். 3வது கடைசி, சபை. இன்றைக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் the virtual church. இப்போ virtual church வந்துருச்சு. சபை, எக்லேசியா என்ற கிரேக்க பதத்தின் அர்த்தம் சுனகோகே அல்ல. சுனகோகே என்ற கிரேக்க மொழியிலே வருவது ஒன்று கூடுதல். அன்பானவர்களை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். சுனகோகே என்றால் ஒன்று கூடுதல். ஆங்கிலத்தில் அதற்குத்தான் சினகாக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே ஜெப ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று கூடுகிறீர்களே, 2, 3 பேர் என்னுடைய நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறீர்கள், அது சபை அல்ல. இட்ஸ் நாட் சர்ச். புரியுதா? இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது புரியவில்லை. இயேசு சொல்லுகிறார், எங்கே என்னுடைய நாமத்து நிமித்தம் 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் உங்கள் நடுவில் வந்திருப்பேன் என்கிறார். அது சபை அல்ல, அது சுனகோகே, ஒன்று கூடுதல். ஆனால் சபை என்றால் எக்லேசியா, வெளியே வந்து சேருவது. எக் என்றால் வெளியே, வெளியே வந்து ஒரு இடத்திலே கூடி ஆண்டவரை ஆராதிப்பது சபை. பாருங்கள், இது உங்கள் யாருடைய வீடும் அல்ல, இது பிதாவினுடைய வீடு, இது எக்லேசியா, சபை. பிசாசு என்ன செய்கிறான்? சபையை விட்டு உங்களை வெளியேற்றுவதற்கு அவன் உங்களை கொண்டு போய் ஒரு வேறு மத ஆலயத்துக்குள் போட மாட்டான். முடியாது, முடியவே முடியாது. ஆனால் என்ன செய்வான்? ஒரு வர்ச்சுவல் சர்ச் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவான்.
எந்த வழியால வருது? டிவி ஸ்கிரீன் வழியால வந்துருது சர்ச். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு ஆராதிக்கிறீர்கள், பிரசங்கம் கேட்கிறீர்கள், பாடல் பாடுகிறீர்கள். ஒரு சபைக்கு போன ஒரு போலியான திருப்தி உங்களுக்கு வருகிறது. ஒரு சபையிலே அங்கத்துவம் பெற்று அந்த சபையின் தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருக்கின்ற பக்குவம் சில பேருக்கு இல்லை. ஒன்று வீட்டில் இருந்து கொண்டு டெலிவிஷன் வர்ச்சுவல் சபைகளிலே அங்கத்துவம் வைப்பார்கள், அல்லது கோயில் மாடுகள் மாதிரி சபை சபை சபையாக அலைந்து கொண்டிருப்பார்கள். பிசாசு அதை ஜனங்களுக்கு விதைத்து ஜனங்களை ஏமாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு சபையிலே ஒழுங்காய் அங்கத்துவம் வகித்து இருந்து அந்த சபைக்கு கணக்கொப்புவிக்கின்ற அந்த நிலை இல்லாவிட்டால் ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை 3 சக்கரங்களில் ஒன்று ஒழுங்காக இயங்காது. நீங்கள் இன்றைக்கு இந்த சபையிலே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேறொரு சபையிலே, அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேறொரு சபையிலே, இப்படி சபை மாறி 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 நீங்கள் போனால் பிசாசு உங்களுக்கு எப்படி வஞ்சனையை திணித்துள்ளான் தெரியுமா? சபைக்கு போனோம் என்ற திருப்தி, சபைக்கு போனோமே என்ற ஒரு திருப்தி, அந்த திருப்தியால் அநேகர் நாசமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கென ஒரு சபை இல்லை, தங்களுக்கென ஒரு ஊழியன் இல்லை, தங்களுக்கென ஒரு கணக்கொப்புவிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை, தாங்கள் தசமபாகம் போடுகிற ஒரு சபை இல்லை. தசமபாகங்கள் நாங்கள் ஏழைகளுக்கு அனுப்பிடுறோம், நாங்கள் அந்த நாட்டுக்கு அனுப்பிடுறோம், இந்த ஊழியங்களுக்கு அனுப்பிடுறோம். சபைக்கு வர்றது தசமபாகம் கொடுக்கறதுக்காக இல்லை, அது ஒரு பகுதி தான். நாம் ஒரு சபையில் அங்கத்துவம் வைக்க வேண்டும், ஒரு சபையில் இருந்து வளர வேண்டும். புரிகிறதா? ஆகவே அன்பானவர்களே, பிசாசு இந்த காரியங்களை நம்மை விட்டு எடுப்பதற்கு, அதற்கு பதிலாக கொடுக்கும் நல்ல விஷயங்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். ஏன் ஆண்டவர் இந்த செய்தியை இந்த மாதிரி இன்றைக்கு பேச வைத்தார் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை இன்று நடக்கின்ற விஷயங்களை நிமித்தம் ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்கிறாரா இருக்கும். காரணம், நம்மை அவர் நேசிக்கிறார், நம்மை அவர் நேசிக்கிறார். ஜெபம் ஜெபமாய் இருக்க வேண்டும், வேதம் வேதமாய் இருக்க வேண்டும், சபை சபையாய் இருக்க வேண்டும். இந்த 3ஐயும் தூய்மையாய் வைத்துக்கொண்டு இயங்குகிற கிறிஸ்தவன் வளர்ச்சி அடைகிற கிறிஸ்தவனாய் இருப்பான், ஆண்டவருக்குள் ஆசீர்வாதம் பெறுகிற கிறிஸ்தவனாய் இருப்பான். ஆகவே இந்த 3 காரியங்களுக்கும் எதிராய் விக்கிர ஆராதனை வருகிறது, பில்லி சூனியம் வருகிறது, பிசாசு வருகிறது, எதிர்ப்பு வருகிறது, RSS வருகிறது, பிஜேபி வருகிறது, சிவசேனா வருகிறது என்று நினைக்காதீர்கள். இவற்றுக்கு எதிராக என்ன வருகிறது? நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள், வேதத்தில் உள்ள விஷயங்கள், ஆண்டவர் கொடுக்கின்ற விஷயங்கள், பிள்ளையான இடத்தில் பிள்ளையான நேரத்தில் கொண்டு வரப்படுகின்ற சரியானதும் பிழையே.